கர்த்தர் விரும்புகிற 5 பேர் இன்றைய திருச்சபைகளில் காணாமற் போனார்கள். அந்த 5 பேரில் 3வது நபர் யார் என்பதை இந்த செய்தியில் நாம் சிந்தித்து பார்ப்போமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிரியமானவர்களே, காணாமற் போன அந்த 3வது நபர் யார் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள். இன்றைய திருச்சபைகளில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் இல்லாமற் போயிருப்பது எத்தனை வேதனையான காரியம் தெரியுமா? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படி எதிர்த்து நில்லாமல் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் உங்களை இறுக பற்றிக் கொள்வான். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அவன் நம்மை இறுக பற்றிக் கொள்வான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பிசாசோடு தான் போய்கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் அநேக நேரங்களில் நமக்கு உண்டாகிறது. நாம் ஆராதிக்கிற பொழுது கூட பிசாசோடு கூட தான் இருக்கிறோமா என்று கூட சந்தேகம் வரக்கூடிய அளவில் இன்றைய ஆராதனை செயல்பாடுகள், ஆராதனை முறைமைகள் நிறையவே மாறி போயிருக்கின்றன. பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நேரம் இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே பிசாசால் சோதிக்கப்பட்டார் அல்லவா? அப்படி பிசாசால் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு தேவையான கிருபைகளையும் ஆலோசனைகளையும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மந்திர சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்திர சொல் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பிசாசானவன் வந்து சோதித்த பொழுது அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று அதட்டினார். பிரியமானவர்களே, இந்த மந்திர சொல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயோஜனப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக பிசாசானவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசை விரட்டுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கும்படியான வல்லமையை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகையினால பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொள்ளவும், நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளவும், நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஒருபோதும் நீங்களும் நானும் பிசாசோடு கூட நடந்து போகிறவர்களாய் இருக்கவே கூடாது என்ற வைராக்கியத்தோடு இந்த பூமியில நாம் வாழ பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி பிசாசோடு கூட நடந்து போகிறவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமற் போகுமானால் அதனுடைய முடிவு என்ன ஆகும் தெரியுமா? நாம் போகிற பாதை செம்மையாயிருக்கும்.
பிசாசோடு கூட நடந்து போகிற பொழுது உங்களுக்கு எந்த உபத்திரவமோ கஷ்டங்களோ வாழ்க்கையில இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். பிசாசோடு கூட நான் இனி நடக்க மாட்டேன். பிசாசை யாரும் கண்ணால் பார்க்கவில்லை அல்லவா? ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களோடு கூட ஒரு சகோதரன் அல்ல ஒரு சகோதரி ரூபத்தில் பிசாசானவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு இதுவே சிறந்த வழி என்பதை நினைத்து நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஓட்டத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.